கோவை பேரூர் அடுத்த வேடப்பட்டி செல்லக்கூடிய சாலையில் ஒற்றை யானை உலா வருவதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். விவரங்களை நிகராமலே செய்தியாளர் சுரேஷ், தற்போது வனத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? கோவை பேரூர் அடுத்த வேடப்பட்டி செல்லும் சாலையில் ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் அப்போது மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானை வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லாத இடத்திற்கு தற்போது யானை உலா வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை பேரூர் அடுத்த வேடப்பட்டி செல்லும் சாலையில் நிர்மல் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஒற்றை காட்டு யானை உலா வருவது போல் அவருடைய சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதை கண்டு அதிர்ச்சியடைந்த மேலும் சரியான கேமராவை பார்த்துள்ளார். அதில் ஒற்றை காட்டு யானை அவருடைய தோட்டத்தில் வந்து அங்குள்ள மாங்காவை சாப்பிட்டுக் கொண்டு பின்னர் மீண்டும் வேடப்பட்டி சாலைக்கு செல்வது போல் காட்சி வந்துள்ளது. அதே நேரத்தில் மலைப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இடத்திற்கு யானை எப்படி வந்தது, வருவதற்கான சாத்தியக்கூறே இல்லை. இருந்த போதிலும் அந்த பகுதியில் ஒற்றை காட்டு யானை தற்போது சுற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர். மேலும் தோட்டத்தில் வேலை செய்யும் பணியாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். காட்டு யானையை பேரூர் அடுத்த ஆண்டிபாளையம் பகுதியில் உள்ள தோட்டத்தில் நிற்பதாக தற்போது தகவல் வந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக இதே இடத்தில் முகாமிட்டு இரவு நேரம் மட்டும் வெளியே வந்து மாங்காய் மற்றும் வாழை மரங்களை சேதப்படுத்தி வருவதாக கூறுகின்றனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து யானையை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதியில் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் யானை நிற்கும் பகுதி மாநகராட்சிக்கு அருகே இருப்பதால் உடனடியாக யானை அடர்ந்த வன பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிசிடிவியில் பதிவாகியுள்ள இந்த காட்சி பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் உடனடியாக யானை தற்போது அந்த பகுதியில் இருப்பது கண்டுபிடித்து விரட்ட வேண்டும் என்று வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் கரடிமலை பகுதியில் இருந்து வந்ததா அல்லது மருதமலை மலைப்பகுதியில் இருந்து வந்ததா என அப்பகுதியில் குழம்பி வருகின்றனர். மேலும் இப்பகுதிக்கு யானை வருவதற்கான சாத்தியக்கூறே இல்லை. எந்த பகுதியில் வந்துள்ளது, வனத்துறையினர் ஏன் கண்காணிக்கவில்லை என்ற குழப்பத்தில் மக்கள் இருந்து வருகின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ்.